ஓகே நண்பா நண்பி, நாம இன்னைக்கு ஒரு சூப்பரான மூவியை தான் பார்க்க போறோம். கதை என்னன்னா, நம்ம ஹீரோக்கு எந்த பவர்ஸும் இல்ல, ரொம்ப வீக்கானவன். திடீர்னு அவன் காதலியோட துரோகத்தால அவன் இறந்து போறான். ஆனா தேவதையோட உதவியால அவன் மாவீரனா மாறி சொர்க்கத்தை எதிர்த்து அவன் விதியை மாத்த போராடுறான். சரி, டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா வீடியோக்குள்ள போலாமா? கதையோட ஓப்பனிங்கே நம்ம ஹீரோட ஃபியான்சியை தான் காட்டுறாங்க. அவன் வில்லனோட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அத நம்ம ஹீரோ பாத்துடுறான். உடனே ஹீரோ வில்லன் கூட சண்டை போட, ஆனா தலைவன் ரொம்ப வீக்கா இருக்கான். அதனால வில்லன் விட்ட ஒரே அடியில அவன் தோத்து போறான். கட்பான ஹீரோவை மாலையில இருந்து தள்ளி விடுறான். அதோட ஹீரோவோட அம்மா இருக்காங்களே, அவங்களையும் போட்டு தள்ள முடிவு பண்றான். ஆனா இங்கதான் ட்விஸ்டே, தலைவன் இன்னும் சாகல. அவன் சொர்க்கத்தோட மரவானதில இருக்கான். இது விதி முடியாம செத்து போறாங்களே, அவங்க வர இடம். அப்ப விதியின் தேவதை அங்க வரா. அவ ஹீரோவோட கடந்த காலத்தை கட்டி, உன் விதி முடிஞ்சு போச்சு, இப்போ உன் அம்மாவும் சாக போறாங்க. அடுத்த ஜென்மத்திலேயாவது உன் விதி நல்லபடியா இருக்கணும்னு நான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன். எனக்கு அடுத்த ஜென்மலாம் வேணாம், இந்த ஜென்மத்திலே நான் வாழணும். அவங்க என் அம்மாவை கொல்ல போறாங்க, அதை நான் தடுக்கணும். உன் விதியை மாத்தி எழுதணுமா? விதியை மாத்த நினைச்ச யாராலையும் அதை மாத்த முடியல. ஒருவேளை நீ உயிரோட போனா கூட திரும்ப செத்து போயிட்டா உன் ஆத்மாவுக்கு மறு ஜென்மமே கிடைக்காது. ஆனா உன் விதியை மாத்த ஒரு வழி இருக்கு. அதான் விதியை வெல்லும் மந்திரம். அந்த வித்தியை நீ கத்துக்கிட்டா உன் விதியை நான் மாத்தி எழுதுற. உடனே ஹீரோக்குள்ள அவ தன்னோட காட் பவரை தட, அந்த பவர் போனதும் அவன் மயங்கி விழ. இது வரைக்கும் எந்த மனுஷனாலையும் காட் பவரை தாங்கிக்க முடியல. நீயும் அவங்கள மாதிரிதான். உடனே அவனோட மரண ஜாதகத்தை அவ எழுதலாம் போக, அப்ப அம்பியா இருந்த ஹீரோ மாவீரனா மாறி வர, நான் பாஸ் ஆயிட்டேனா? ஆமா, நீ இனிஷியல் ஸ்டேஜ முடிச்சிட்ட. இப்ப இருக்கிற லெவல்ல உன்னை ஒருத்தன் கொன்னால, அவனால கூட உன்னை எதுவும் பண்ண முடியாது. ஆனா அதுக்குன்னு ஓவரா ஆடாத. அவனை விட பவர்ஃபுல்லானவங்க வந்தா உன் கதை முடிஞ்சிடும். சோ லெவல நீ அப்கிரேட் பண்ண பாரு. இந்த புது விதியில உனக்கு உதவி பண்ண 3 பெண்கள் வருவாங்க. அவங்க கூட சேர்ந்து உன் விதியை வெல்ல பாரு. கட் பண்ண ஹீரோவோட அம்மாவை அந்த வில்லன் கூட பாக்க, அவ மாசா நம்ம ஹீரோ அவன் அடிச்சு பறக்க விட, எப்படி நீ உயிரோட இருக்க? அதோட நீ எப்படி இவ்வளவு பவர்ஃபுல்லா மாறின? அத நீ நரகத்துக்கு போய் அந்த யம தர்மம் கிட்ட கேளு. உடனே ஹீரோ அவனை கொல்ல போக, அப்ப வில்லனோட அண்ணன் ஒருத்தன் ஹீரோவை அடிச்சு பறக்க விட, அவன் ஹீரோவோட பவர்ஃபுல்லா இருக்கிறதால ஹீரோவால எதுவும் பண்ண முடியல. அவன் ஹீரோவை சாகர லெவலுக்கு அடிக்க, அதோட ஹீரோவோட அம்மாவோட ஆத்மாவையும் அவன் எடுக்க, அப்ப தேவதை மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணு அவன் அட்டாக் பண்ணிட்டு ஹீரோவை கூப்பிட்டு போறா. ஆனா போகும்போது அந்த வில்ல அவளை தாக்க, அதனால அவளுக்கும் அடிபட்டுருது. இப்ப 2 பேருமே கொகை மாதிரி இருக்கிற ஒரு இடத்துக்கு போக, ஆனா அந்த பொண்ணுக்கு அடிபட்டதால அவ பலவீனமா இருக்கா. உடனே தலைவன் அவனோட பவரால அவளை காப்பாத்த பாக்க, ஆனா தப்பான மந்திரத்தை போட்டுடுறான். அதனால அவன் மேல விழ, கட் பண்ண ஹீரோ அந்த மாய உலகத்துக்கு வர, டேய் என்னடா உன்னை காப்பாத்தின பொண்ண அங்கதான் தொடுவியா? தேவதை, நான் அதை வேணும்னே பண்ணல. என் கையை என்னால அங்க இருந்து எடுக்கவே முடியல. எடுக்காத. உன்னோட பவர் அது வழியாதான் அவளுக்குள்ள டிரான்ஸ்பர் ஆகுது. சோ அது போகிற வரைக்கும் உன்னால அந்த கையை எடுக்க முடியாது. சரி, அவ முடிச்சுக்க போறா, நீ கிளம்பு. சீனியர், ஓகேவா? பொறுக்கி பையல எங்கடா கை வச்சிருக்க? பலார்னு ஒண்ணு கண்ணத்திலே விட, எங்க என்ன அடிச்சீங்க? ஏண்டா எங்கடா கை வச்சிருக்க? கையை எடுடா. முடிஞ்சா எடுக்க மாட்டேனா? உன் பவர் இது வழியா போதா? ஆமா. இப்ப பவர் போன பிறகு அவ அங்க இருந்து போக, இப்ப அவ போனதும் மறுபடியும் தேவதையை போய் அவன் பாக்க, என்னடா மறுபடியும் என்ன தேடி வந்திருக்க? தேவதை, அந்த வில்லங்கிட்ட என் அம்மாவோட சோல் மாட்டிக்கிச்சு, அதை காப்பாத்த உங்க உதவி வேணும். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நீ இப்பதான் முதல் கட்டத்துக்கு வந்திருக்க. உன் லெவல் அப்கிரேட் ஆகிற வரைக்கும் நீ மூடிக்கிட்டு இருன்னு சொன்ன. ஏண்டா சண்டைக்கு போன? சரி, உனக்கு இப்ப ஒரு பவரை சொல்லி கொடுக்குறேன், அதை கவனமா கேளு. உடனே அவ சொல்லி தர, அவன் அதை கத்துக்க பாக்க கட் பண்ண 3 நாள் ஓடி போகுது. இப்ப பவர் அப்கிரேட் பண்ண ஒரு இடத்துக்கு போறான். அங்க அந்த வில்லன் கேங்க இருக்க, அவங்க ஹீரோவை கிண்டல் பண்ண, ஆனா நம்ம அமைதி படங்க மேட்சுக்கு முன்னாடி யாரும் சண்டை போடக்கூடாது, தெரியாதா? போட்டுக்கிற. டேய், ஸ்டேஜுக்கு வருவேல, அங்க உன்னை டீல் பண்ணிக்கிறேன். டேய், நான் தான் உனக்கு வர வேணாம்னு சொன்னல, ஏன்டா வந்த? அம்மாவுக்காக வந்த. அப்ப கேம் ஸ்டார்ட் ஆக, முதல் கேம் அவங்களோட பவரை செக் பண்ற கேம். சோ நம்ம அமைதி படம் தான் முதல்ல போறா. அவளுக்கு எதிராக ஒருத்த வரான். 2 பேருமே அவங்களோட பவரை அந்த மந்திர பால்ல விட, ஆனா தலைவியோட ஆப்போனன்ட் இருக்கால, அவன் ஒரு டீமன் கல்டிவேட்டர். அவன் டீமன் பவரால தலைவியோட பவரை எடுக்க பாக்க, அத தலைவன் பார்த்து அவனை தாக்க, அவன் இறந்து போயிடுறான். டேய், அன்னைக்கு நீ ரொம்ப வீக்கா இருந்த, இன்னைக்கு என்ன இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க? நான் அதை அப்புறம் சொல்றேன். அப்ப அந்த போட்டி நடத்துற பெரியவர் ஹீரோ ஒருத்தனை கொன்னால, அதனால அவனோட பவரை எடுக்க வர, அவசரப்படாதீங்க, நான் கொன்னவன் ஒன்னும் நல்லவன் இல்ல, அவன் ஒரு டீமன், அதனாலதான் அவனை கொன்னேன். அவன் டீமன் எப்படி சொல்ற? உடனே தலைவன் அந்த பந்துல அவனோட பவர் விட, அது சுக்குநூறா உடைஞ்சி அந்த ஈவில் பவர் வெளியே வருது. இப்ப அந்த பெரியவர் தலைவன் சொன்னதை நம்ப, அதுக்கப்புறம் தலைவிய வினரா அறிவிக்க, இப்ப நைட் ஆனதும் தலைவன் ரூமுக்கு அந்த ஃபியான்சி வரா. ஹேய், நீ யார் ரூம்ல என்ன பண்ற? என்ன மன்னிச்சிடு, நான் வேணும்னே பண்ணல, அவன் தான் என்ன மிரட்டி அப்படி பண்ண வச்சான். ஓ, அப்ப அவங்க கிட்ட என்ன கொல்ல சொன்னியே, அதுவும் அவன் மிரட்டினதால தான் பண்ணியா? நான் தெரியாம பண்ணிட்டேன். உடனே ஹீரோவை அவ மயக்க பாக்க, ஆனா ஹீரோ அவளை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள. இப்ப அவ போனதும் நம்ம அமைதிப்பட அங்க வரா. ஹலோ சீனியர், நீங்களா? நீங்க எப்போ வந்தீங்க? அவ கூட நீ குஜாலா இருந்தல, அப்பவே வந்துட்டேன். சீனியர், அப்படிலாம் எதுவும் இல்ல. அப்படியா? உனக்கு அங்கதானே தொடலாம் பிடிக்கும்? ஐயோ இல்ல சீனியர். சரி சரி, சும்மா தான் சொன்னேன். இந்தா, நாளைக்கு உனக்கு மேட்ச் இருக்குல்ல, அதான் உனக்கு உதவியா இருக்கும்னு இதை கொடுத்துட்டு போக வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து போக, அடுத்த நாள்
நாள் மேட்ச் ஸ்டார்ட் ஆக அப்ப அந்த ஃபியான்சி தலைவன் அவன் கிட்ட தப்பா நடந்துகிட்டதா பழி போட, என்ன வளர்ற நீ தானே என்கிட்ட அப்படி நடந்துக்க பார்த்த, அதுக்கு ஆதாரம் இருக்கா? ஆனா நீ பண்ணதுக்கு ஆதாரம் இருக்கு. உடனே அவனோட பர்ஸ காட்டுறா. அது அவங்க கிட்ட க்ளோஸா இருக்கும் போது அவ எடுத்திருக்கா போல. அப்ப தலைவி வந்து நடந்த உண்மையை சொல்ல, அப்ப அவனுங்க தலைவனை தாக்க பார்க்க உடனே தலைவி அவன் கூட சண்டை போட, நீ தானே என் அம்மாவோட சோலை எடுத்த, அது ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துரு, என்ன வின் பண்ணி காட்டு, உன் அம்மாவோட சோலை தர. உடனே தலைவன் அவன் கூட ஃபைட் பண்ண ரெண்டு பேருமே வெறித்தனமா சண்டை போட, ஆனா அவன் ஹீரோ அடிச்சு பறக்க விட, ஆனா தலைவன் அவனோட புது ட்ரிக்கால அவன் அடிச்சு காலி பண்ணிடுறான். என் அம்மாவோட சோலை கொடு, இல்ல உன்னை கொன்னுருவேன், உன் அம்மாவோட சோலை நான் சாப்பிட்டேன், என்ன சொன்ன? உடனே தலைவன் அவனை கொன்னுற. டேய் என்னடா மறுபடியும் ஒருத்தனை கொன்னுட்ட, உன்னை என்ன பண்றேன் பாரு. ஓ நீ என்ன லூசா, அவன் என் அம்மாவை கொன்னேன்னு சொன்னான், அப்ப நீ என்ன பண்ண? அவன் பண்ணா தப்பு இல்ல, நான் பண்ண தப்பா? உடனே அவரு தலைவனை தாக்க பார்க்க அப்ப தலைவி அவளோட டோக்கனை காட்ட, அத பார்த்ததும் பெரியவரு பயந்து போக, டேய் இவ அம்மாவோட சோலை என்னடா பண்ணீங்க? அத மிருக காட்டுக்கு அனுப்பிட்டோம், வேணும்னா அங்க போய் தேட சொல்லுங்க. உடனே தலைவனும் தலைவியும் அங்க போக அங்க அனிமல் கிங்டம்ல அந்த வில்ல ஃபேமிலி சேர்ந்த ஒருத்தன் அந்த இடத்தையே சூறையாட, அதோட ஒரு பொண்ணு கிட்ட அவன் தப்பா நடந்துக்க பார்க்க அப்ப நம்ம டீம் வந்து அவனை தடுக்க, டேய் யாருடா நீங்க, எதுக்கு என் வழியில வரீங்க, அந்த பொண்ணை விட்டு விட முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவ? உடனே அவன் நம்ம டீமை தாக்க பார்க்க நம்ம டீமால அவனை தடுக்க முடியல, என்னால அவன் எதுவும் பண்ண முடியல. டேய் அவசரப்படாதன்னு சொன்னல, உன் அம்மாவை காப்பாத்தணும் சொல்ற, இப்போ உனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுக்குற, அதை நீ கத்துக்கிட்டா உன் எதிரியோட பவரை உனக்குள்ள கொண்டு போய் அவனை ஈஸியா டிஃபீட் பண்ண முடியும். உடனே அவளோட பவரை அவனுக்கு அனுப்ப, இவன் என்ன மின்றான், பேசாம இவனோட பவரை எடுத்து நமக்கு சொந்தமாக்கிக்கலாம். உடனே தலைவனோட பவரை அவன் எடுக்க பார்க்க, ஆனா தலைவன் அவனோட பவரை எடுத்து அவனை டிஃபீட் பண்ண கட் பண்ண மூணு பேருமே மிருகராஜா உயிர் தெளிப்புற இடத்துக்கு போக தலைவன் அம்மாவோட சோலை பலி கொடுத்து அவர் எழுப்ப பாக்குறாங்க போல. உடனே அவங்க ஒரு கேவுக்குள்ள போக இந்த இடத்துல தான் அந்த 4 குடும்பத்தை சேர்ந்தவங்களும் டீமன் கார்ட சீல் வச்சாங்க. இப்ப அந்த 4 ஃபேமிலியில அந்த ஃபூ ஃபேமிலி தான் டீமன் கார்டோட பவரை தனக்கு சொந்தமாக்கிக்க பாக்குறாங்க. அப்ப சடனா 3 பேருக்குமே மயக்கம் வர, அப்ப அந்த வில்ல அவன் ஆளோட அங்க வரான். பாருடா கூட 2 அழகான பொண்ணுங்க வந்திருக்காங்க, இப்போ உன் கண்ணு முன்னாடியே இவங்க 2 பேரையும் என்ன பண்றேன் பாரு. வில்லன் கூட இருக்கிறவன் மருந்து இருக்கு, அவனோட விஷயத்தால நம்ம டீமால அசைய கூட முடியல. அப்பாவும் ஒரு குடுவையை காட்டுறான், அது அந்த அனிமல் கிங்டம் மக்களோட ஆத்மாவால உருவாக்கப்பட்ட மாத்திரை. உடனே அந்த பவரை யூஸ் பண்ணி டீமன் கிங்க வெளியே கொண்டு வர பார்க்க இந்த பக்கம் ஹீரோ தேவதையை பார்த்து உதவி கேட்கிறான். டேய் அவன் பலசாலி, அதாவது விஷத்துல கை தேர்ந்தவன், அவனை நீ பலத்தால ஜெயிக்க முடியாது, தந்திரத்தால தான் ஜெயிக்கணும். உடனே அவன் ஒரு ட்ரிக்கை சொல்லி கொடுக்க அதை யூஸ் பண்ணி அவனை டிஃபீட் பண்ணிடுறான். நீ எப்படி இவ்வளவு பவர்ஃபுல்லா மாறணும்னு தெரியல, ஆனா டீமன் கிங் வெளியே வந்தா அவரோட பவரை எனக்கு சொந்தமாக்கி உன்னை வச்சு செய்வேண்டா. உடனே அவன் ஃபார்மேஷன் ஆக்டிவேட் பண்ண அப்ப எல்லா சோலும் அந்த பவர் பீமை நோக்கி போக, அப்ப தலைவனோட அம்மா சோலும் அதுக்குள்ள போக பார்க்க தலைவன் அவங்களை காப்பாத பாக்குறான். ஆனா தலைவனால தடுக்க முடியல, அவன் கண்ணு முன்னாடி அவனோட அம்மா இறந்து போக அப்ப டீமன் கிங் வெளியே வரான். அவன் வந்த உடனே அவன் அவனோட பவரை கண்ட்ரோல் எடுக்க பார்க்க, ஆனா அவன் நினைச்சதை விட பவர்ஃபுல்லா இருக்கான், அவனை எதுவும் பண்ண முடியல. அப்பா அவங்க இருக்கிறவங்களோட பவரை எடுக்க பார்க்க ஆனா கரெக்டான நேரத்துல நம்ம தேவதை வந்து நம்ம டீமை காப்பாத்தி கூப்பிட்டு போறா. டேய் அவனை உடனே என்கிட்ட கொண்டு வா. உடனே அவன் தலைவனை தேடி போக அப்ப தலைவன் எங்க இருந்தானோ அங்க வந்து அவனை போட்டு பயங்கரமா அடிக்க உடனே அவனோட வாளை எடுத்து அவனையே கொன்னுறான். அப்ப அந்த டீமன் கிங்கோட 4 அடிமைகள் தலைவனை தேடிட்டு வர, அவங்கள நான் டைவர்ட் பண்றேன், நீங்க கிளம்புங்க. உடனே அவங்கள டைவர்ட் பண்ண நம்ம டீம் எஸ் ஆக கட் பண்ண விலங்கார இறந்துகிட்டு இருக்க. அப்ப டீமன் கிங் வர அவன் உடனே தன்னோட உயிரை காப்பாத்த சொல்றான். ஆனா அவனோட பவர் எடுத்துக்கிட்டு அவன் கதையை முடிச்சிடுறான். சீனியர், டேய் என்ன சீனியர்னு கூப்பிடாத, பேரை சொல்லி கூப்பிடு. அதோட உனக்கு என்ன பிடிக்கும்ல? பிடிக்கும் தான், ஆனா நான் ஏழையாச்சே, அதனால என்ன, என்கிட்ட தான் காசு இருக்கு. உடனே 2 பேரும் கிஸ் பண்ணிக்க அப்ப அமைதிப்படியோட அப்பா வந்து அவரோட பொண்ணை கூப்பிட்டு போக தலைவன் ஏழைங்கிறதால அவரோட காதல அவர் ஏத்துக்கல. ஆனா தலைவன் நம்பர் 1 வீரனா மாறி அவளை கல்யாணம் பண்ணி சவால் போட்டுட்டு அங்க இருந்து போக கட் பண்ண அவன் தேவதைய போய் பார்க்க, டேய் நான் உனக்கு இப்ப ஹியரிங் பவரை கொடுத்துருக்க, இந்த பவரை யூஸ் பண்ணு. ஏதாவது கேக்குதா? ஒரு மிருகத்தோட சவுண்ட் கேக்குது, அந்த சவுண்ட் வர டைரக்ஷன் நோக்கி போ, அங்க ஏதோ ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் இருக்கு, அது உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப ஒரு பொண்ணு கிட்ட 2 பேர் பிரச்சனை பண்ண தலைவன் உடனே அவளை காப்பாத்த, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே, எதுவும் ஆகல. உடனே அவ தலைவனை வசியம் பண்ணி அவனோட பவரை எடுக்க பார்க்க பெரிய ஹீரோ காப்பாத்த வரான். நானே அவங்களோட பவர் ஆட்டைய போட பார்த்தேன், இதுல இவனே வந்து மாட்டான். ஓ அப்ப நீ ஒரு டெவிலா? ஹலோ நான் டெவில் கிடையாது, என்ன பார்த்தா டெவில் மாதிரியா தெரியுது? உடனே பாவமா பேசி அவனை மறுபடியும் மாய்க்க பார்க்க ஆனா தலைவன் உஷாராயிடுறான். சரி இங்க ஏதாவது வாள் இருக்கா, அங்க என்ன கூப்பிட்டு போ. கட் பண்ண 2 பேரும் அங்க வந்து சேர இதுதான் அந்த ஹந்தியன் வால். சரி நீ கிளம்பு, நான்
நான் கிளம்பிட்டா வாளை எப்படி எடுப்பீங்க? ஏன் இதை எடுக்கிறது அவ்வளவு கஷ்டம்? அட இது வரைக்கும் யாருமே இதை எடுக்க முடியல. ஆனா நான் சொல்ற மாதிரி பண்ணா நீங்க எடுக்கலாம். இதுல ஏதோ உள்கூத்து இருக்கிற மாதிரி தெரியுது. ஹேய் நீ போய் அதை எடு. உடனே அவ எடுக்க, ஆனா அவளால எடுக்க முடியல. நான் அதான் சொன்னேன்ல என்னால இதை எடுக்க முடியாதுன்னு. சரி நவுந்து போ, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். உடனே தலைவா அதை எடுக்க, அப்பா அங்கிருந்து ஓடி போக பாக்க, ஹே டெவில் பொண்ணு எங்கடி ஓடுற? என்ன விடுறா. விட முடியாது. ஹே என்ன இது லூசு பையா, நீ சாப்பிடுறது இல்லாம என்னையும் ஏண்டா உன் கூட சாவடிக்க பாக்குற? அந்த வாழை ஒரு ஆண்மகன் தொட்டா கவசம் வந்துரும். கவசம் வந்து 1 ஹவருக்குள்ள நம்ம அதை எடுக்கலனா நம்ம செத்துருவோம்டா. இதை ஏடி நீ வந்ததும் சொல்லல. சரி இப்ப என்ன பண்றது? வாளை எடுத்தாதான் போக முடியும். அதுக்கு இந்த வாள் கலையில நீ ஜாம்பவனா மாறணும். உடனே தலைவன் அதை படிச்சு பார்த்து கத்துக்க ட்ரை பண்ண, டேய் அதை உன்னால கத்துக்க முடியாது. ஹே வாயாடி கொஞ்சம் வாய மூடுறியா? எனது டியா? டி கூப்பிட்டு சந்தோஷப்படு. மறுபடியும் பேசுன அப்புறம் என்ன கூப்பிடுவோனே எனக்கு தெரியாது. உடனே தலைவன் அதை படிச்சு அந்த டெக்னிக்க கத்துக்கிறான். டேய் நீ எப்படிடா இதை பண்ண? சரி போய் அந்த வாழை எடு. உடனே தலைவன் அந்த வாழை எடுக்க, அது எடுத்ததும் அவன் மண்டிட்டு அவளை தன்னோட சீட நயத்துக்கு சொல்ல, சீடனாவா? ஆமாங்க நீங்க ரொம்ப வீரமானவரு. நிஜமாவா? முட்டா பாயில எது சொன்னாலும் நம்புற. உடனே அவ தலைவனோட பவரை எடுக்க பாக்க, டேய் ஒரு பொண்ணு கூட உன்னால சமாளிக்க முடியாதா? அந்த மோகினி பயங்கரமா ஏமாத்துறா. மோகினின்னு பேர் வச்சா அப்படிதானே? அதோட அவ மிருகராஜ்யத்தோட தேவதை. சோ இயல்புலே அவ ஈவில் தான். ஆனா நீ அப்படி இல்ல. ஈவில வெளிச்சத்தால விரட்ட முடியும். சோ உன்னோட பவரை யூஸ் பண்ணு. புரியல? அவ பண்ண அதே ட்ரிக்கை யூஸ் பண்ணடா. உடனே தலைவன் அவளோட பவரை எடுக்க பாக்க, ஆனா பவர் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தெரியாம அவளை கிஸ் பண்ணிடுறான். என்ன நடக்குது? பவரை தானே எடுக்க போன. டேய் பின்றடா. சரி அவளை மறுபடியும் கிஸ் பண்ணு. அப்பதான் அவன் முழுசா உன் கண்ட்ரோலுக்கு வருவா. என்ன போய் கிஸ் பண்ணுடா. உடனே தலைவன் அவளை கிஸ் பண்ண, அப்பாவ அந்த வாளோட கிறிஸ்டலுக்குள்ள போய் வாளாவியா மாற. அப்ப அந்த 4 அடிமைகள் அங்க வர, அவங்க கூட மச்ச கண்ணியும் வரா. ஹேய் நீ அவங்க கூட வர? மாஸ்டர் என்னோட பவர் வேலை செய்யல. வேலை செய்யலனா என்ன? அந்த வால் பேய கூப்பிடு. உடனே தலைவன் மோகினியை கூப்பிட, அப்பாவை வெளியே வந்து அவங்கள தாக்க, யார் இந்த தேனடை? டேய் பொறுக்கி போயல, அந்த தேனோட நான் தான்டா. எதுக்குடா என்ன கிஸ் பண்ண? இந்த பேய் தான் அந்த தேனடையா? புனிதவதி நீங்களா? டேய் இங்க என்னடா பண்றீங்க? பாசி உன்னை கொல்ல சொன்னாரு. அவனை நானும் தான்டா கொல்ல போறேன். சேர்ந்தே கொள்ளுவோம். ஐயோ என்ன கொல்ல போறியா? அப்ப அவங்க ஹீரோவை கொல்ல வர, ஆனா தலைவன் அவனோட கையசைக்க மோகினி அவங்கள தாக்க, புனிதவதி அவனை கொல்ல போறதானே சொன்னீங்க, ஆனா எதுக்கு எங்களை அடிக்கிறீங்க? எனக்கும் என்ன ஆகுதுன்னு தெரியலப்பா. ஓ மேடம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்காங்களா? உடனே தலைவன் அவளை வச்சு அவங்களோட கதையை முடிக்க, டேய் உன்ன எதுக்கு முறைக்கிற? தேவதை அவ என்ன முறைக்கிறா? டேய் ஆம்பளை தானே நீ? அவ இப்போ உன்னோட அடிமடா. நீ அவளை என்ன வேணாலும் பண்ணலாம். நிஜமாவா? ஆமா வேணா ட்ரை பண்ணி பாரு. உடனே தலைவன் அவனோட கண்ணத்திலே பலார்னு ஒண்ணு விட, அவளும் அறிய, அட இது செம்மையா இருக்கே. டேய் பொறுக்கி நாயே என்னடா பண்ணு? என்ன முட்டி போடு. எங்க நாய் மாதிரி கத்து. டேய் உன்னை கொன்னூர் வேண்டா. பரவாயில்லையே நாய் மாதிரியே கத்துற. சோ இவ என் கண்ட்ரோல்ல தான் இருக்கா. அப்பனா இவளை என்ன வேணாலும் பண்ணலாம். பொறுக்கி பயில இதா சாக்குன்னு என் மேல கைய வச்ச. உடனே தலைவன் அவளோட காயத்தை ஹீல் பண்ண, அவ்வளவுதான். இதுக்குதான் என் மேல கை வச்சியா? ஆமா பின்ன வேற எதுக்கு நினைச்ச? சரி அவளோட வசியத்தை அவுத்து விடு. முடியாது. முடியாதுன்னு சொன்னாலும் நான் பண்றேனே. எப்படியாவது இந்த வசியை கிட்ட அவுத்து விடணும். இல்லனா நாம இவங்க கிட்ட அடிமையாதான் இருக்கணும் போல. தேவதை அவ மனசுக்குள்ள நினைக்கிறதுலாம் எனக்கு கேக்குதே. இப்ப அவ உன்னோட வாளாவியா இருக்கா. அதனால அவ என்ன நினைச்சாலும் உனக்கு கேக்கும். இப்ப சண்டை போடுறீங்க. ஃபியூச்சர்ல நீங்க லவ்வரா கூட மாறலாம். அதுக்கப்புறம் கசமுசாதான். ஐய அவ கூட வா. வாய்ப்பே இல்ல. அது கிஸ் அடிக்கும் போது தெரியலையா? கட்பட மச்சக்கண்ணி அவ மக்களை அந்த டீமன் தூக்கிட்டு போனதா சொல்ல, அதுக்கு ஃபூ ஃபேமிலி உதவி பண்ணதா சொல்ல, உடனே 3 பேரும் டிங்கி கிளானுக்கு போறாங்க. அங்க போய் ஃபூ ஃபேமிலி பண்ணதை பத்தி சொல்ல, ஆனா யாருமே அவன் சொல்றத நம்பல. அப்ப அவங்க ஒரு லேடியை கூப்பிட்டு வர, அது வேற யாரும் இல்ல ஹீரோவோட அம்மா தான். உடனே அவங்க கிட்ட போய் பேசுறான். ஆனா அவங்க பேச மாட்டாங்க. என் அம்மா ஏன் பேச மாட்டாங்க? உன் அம்மாவோட சோலை அந்த டீமன் கிங்க காப்பாத்துறதால அழிஞ்சு போயிடுச்சு. ஆனா மிருகத்தோட சக்தியால அவங்க இப்ப உயிரோட இருக்காங்க. ஆனா அவங்க இன்னும் முழுசா குணமாகல. நீ டீமன் கூட ஜாயின் பண்ணா அவரு உன் அம்மாவை காப்பாத்துவாரு. அப்ப நீங்க எல்லாருமே டீமன் கிங்கோட சேர்ந்துட்டீங்களா? ஆனா நான் உன் கூட சேர மாட்டேன். உடனே அவங்க ஹீரோவை தாக்க, அவ மோகினி வந்து ஹீரோவை காப்பாத்துறா. உடனே 2 பேரும் சேர்ந்து அவங்கள துவம்சம் பண்ண, கட் பண்ண 2 பேரும் வெளியே வர, ஆனா ஹீரோவுக்கு பயங்கரமா அடிபடுறது போல அவன் சோல் ரொம்ப வீக்கா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவன் பொழைக்க மாட்டான். சமயம் பவரை எனக்கு சொந்தமாக்கிற. இல்ல வேணாம். அவன் பவர் நமக்கு கிடைச்சா உன் மக்களை நம்மளால காப்பாற்ற முடியும். என் மக்களை காப்பாத்த வேற வழி இருக்கு. ஆனா இத பண்ண வேணாம். சென்டிமெண்டல் ஃபுல்லா இருக்காது. உடனே அவ தலைவனோட பவரை எடுக்க பாக்க, அப்ப தேவதை வந்து அவளை தடுக்க, யார் நீ? நான் ஒரு கடவுள். கடவுளா? என்ன பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா? நான் உங்களை நம்புறேன். சொல்லுங்க இவனை காப்பாற்ற முடியும்ல? முடியும். ஆனா என்னால இல்ல. அந்த கிழவனாலதான் முடியும். கட் பண்ண நம்ம தலைவனை கூப்பிட்டு அவங்க பனித்தீவுக்கு போக,
அங்க போய் அந்த இடத்தோட கடவுள் கிட்ட உதவி கேட்க அப்போ ஒரு பெரியவர் வராரு. என் தியானத்தை கெடுக்கிற அளவுக்கு அப்படி என்ன அவசரம், அவனை காப்பாத்துங்க, மனித வாழ்க்கையில நான் தலையிடக்கூடாது. அப்ப எதுக்கு நீ கடவுள்னு சொல்ற, என்னால அவனை காப்பாத்த முடியாது, ஆனா இடியின் சோதனையால அவன் பிழைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப அவன் இருக்கிற நிலைமைக்கு அவனால அதை ஃபேஸ் பண்ண முடியாது. அவனுக்கு பதிலா நான் அதை ஃபேஸ் பண்ணவா? இடியின் சோதனை ஒன்னும் விளையாட்டு இல்ல, கொஞ்சம் மிஸ் ஆனா கூட நீ செத்து போயிருவ. ஆனா அவ அதை பத்தி கவலைப்படல, உடனே அதை ஃபேஸ் பண்ண அப்ப இடி அவன் மேல விழ. ஆனா பவர்ஸ் எல்லாம் தலைவனுக்கு போகுது. ஏய் உன்னால அதை பண்ண முடியாது, ஒழுங்கா வெளியே வா, இல்ல நான் அவரை காப்பாத்தியே ஆகணும். அப்ப தலைவன் அவ தனக்காக கஷ்டப்படுறத பார்த்து உடனே அவளை வெளியே தள்ளி விட்டு அவனோட உயிரை பணைய வைக்க சடனா அவன் குணமாகறான். பரவாயில்லையே, நான் நினைச்ச மாதிரி நீ ஜெயிச்சுட்ட, இப்போ உன்னோட தண்டை பவர் என் சிஷியனுக்கு கிடைச்சிருக்கு பாத்தியா, நான் எப்படி பாஸ் ஆன, இந்த சோதனையில கலந்துகிட்டவ சுயநலம் இல்லாம அடுத்தவங்களுக்காக உயிர் கொடுக்க போறவனா இருக்கணும். அதனாலதான் இதுல நீ வின் பண்ண. நவலோக மின்னல் இப்ப உன்கிட்ட இருக்கு, ஆனா உன் அம்மா பழையபடி மாறணும்னா நீ ஜியாங் ஃபேமிலிக்கு போ. கட் பண்ண 3 பேருமே ஜியான் ஃபேமிலிக்கு வர நான் உங்க தலைவரை பார்க்கணும். இவனை பார்த்தா பிச்சைக்கார மாதிரி தெரியறான், இங்க பாரு உள்ள போகணும்னா ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வேணும், அது உங்ககிட்ட இருக்கா? அதோட அவனுங்க ஹீரோ கிட்ட வம்பிலுக்க உடனே அவங்களை அடிச்சு போட்டு உள்ள போறான். ஜியான் ஃபேமிலி வேற யாரும் இல்ல, நம்ம அமைதிப்படியோட ஃபேமிலி தான். சங்கா எதுக்காக இங்க வந்த? ஜியான் சார், எனக்கு உங்க ஃபேமிலி கிட்ட இருக்கிற அற்புத விளக்கு வேணும். அற்புத விளக்கா? அதையே நீ கேக்குற? அற்புத விளக்கால என் அம்மாவை காப்பாத்த முடியும்னு கேள்விப்பட்டேன், அதான் அதை வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். அற்புத விளக்கு எங்க கிளானோட புதையல், அதை கேட்ட உடனே தர முடியாது. நான் உங்களை தோக்கடிச்சா அதை தருவீங்களா? என்ன ஆனவும் எங்களை தோக்கடிச்சு காட்டு. உடனே தலைவர் அவங்க ஒரே ஸ்டைக்ல தோக்கடிக்க நீ முன்ன விட பவர்ஃபுல்லா இருக்க, ஆனா அற்புத விளக்கு உனக்கு வேணும்னா நீ எங்க கிளானோட சவாலை கடக்கணும். அதுல நீ பாஸ் ஆயிட்டா உனக்கு அற்புத விளக்கு கிடைக்கும், என் பொண்ணும் கிடைப்பா. ஆனா நீ தோத்துட்டா நீ செத்து போயிருவ. அப்ப தலைவி வந்து தலைவனை கலந்துக்குவான சொல்ல, ஆனா தலைவன் கலந்துக்க போறான். உள்ள போனா அது சாதாரண போட்டி தான், ஒரு கல்லுல பவரை விட்டா கவிதை வரும், யாரோட கவிதை நல்லா இருக்கோ அவங்கதான் வின்னரு. அப்ப தலைவியும் அதுல கலந்துக்க இப்ப எல்லாருமே அவங்களோட பவரை விட கடைசியா தலைவிதான் அதுல வின் பண்றா. அப்பா நான் தானே வின் பண்ணேன், என்னோட அற்புத விளக்க நான் சங்காக்கு தரவா? அவன் போட்டியில தோத்துட்டான், ஆனா அவன் திறமையானவனு நான் ஒத்துக்கிறேன். உனக்கு அந்த விளக்கு வேணும்னா நீ மந்திர சபை நடத்துற போட்டியில கலந்துக்கணும், கலந்துகிட்டு அதுல வின் பண்ணு, அப்பதான் உனக்கு அந்த விளக்க தருவேன். அது என்ன சாதாரண போட்டியா? இவனால எப்படி அதுல வின் பண்ண முடியும்? என் பொண்ணை கட்டிக்க போறவனுக்கு திறமை மட்டும் போதாது, வீரமும் வேணும். அதுல நீ வின் பண்ணி காட்டு, உனக்கு அந்த விளக்கோட என் பொண்ணையும் தர. இப்ப ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகுது. கட் படம் கேம் நடக்கிற இடத்துக்கு நம்ம ஹீரோ வர இப்ப கேம் ஸ்டார்ட் ஆக முதல் கேம் வந்து ஹீலிங் மருந்து ரெடி பண்றது, ஆனா தப்பா பண்ணா அவங்க உயிர் போயிடும். உடனே கேம் ஸ்டார்ட் ஆக அங்க தலைவனுக்கும் ஃபூ ஃபேமிலியோட ஹெட்டுக்கும் பயங்கரமா போட்டி நடக்க அப்ப தேவதை வந்து அவனுக்கு உதவி பண்ண தலைவர் சூப்பரா ஒரு மருந்தை ரெடி பண்றான். தலைவனை எப்படியாவது வின் பண்ணணும்னு அவர் இடியின் சக்தியை பயன்படுத்த அதை பயன்படுத்தி மருந்தை ரெடி பண்ண பார்க்க ஆனா அது அவருக்கே பேக் ஃபயர் ஆகுது. உடனே தலைவர் அந்த இடி யூஸ் பண்ணி மருந்தை தயாரிச்சு வின் பண்ணிடுறான். இப்ப ஹீரோ வின்னர்னு அறிவிக்க அப்ப நம்ம ஹீரோட எக்ஸ் வரா. யான்ஷி நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா? ஆமா நான் உயிரோட தான் இருக்கேன். ஏமாற்றமா இருக்கா? தப்பு பண்ண நீயே தைரியமா இருக்க, ஆனா நான் தண்டனையை அனுபவிக்கணுமா? தப்பு பண்ணனா நானா? ஆமா நீதான். உடனே ஹீரோ மேல அவ பழி போட, ஆனா ஹீரோ தேவதையோட உதவியால அவ முகத்தை கிளிக்க உடனே ஹீரோவை வின்னர்னு அறிவிக்க அப்ப மாஸ்க் போட்டுக்கிட்டு ஒருத்தன் அங்க வரான். அவனை பார்த்து மோகினி பயந்து போக இந்த பக்கம் அவ அந்த ஃபூ மாஸ்டரை பார்த்து அவரோட பவர் அதிகப்படுத்த ஒரு மாத்திரையை கொடுக்கறான். ஆமா மோகினி எங்க தெரியல. கட் பண்ண மோகினி அந்த மாஸ்க் மேல போய் பாக்குறா. அவன் ஹீரோவை கொல்ல சொல்லி ஒரு விஷத்தை கொடுக்கறான். தூதுவரே ஹீரோவை விஷத்தால கொல்ல முடியாது, அதோட அவன் கூட ஒரு தேவதை இருக்கா, அப்படின்னா இதை யூஸ் பண்ணு, இது அவனோட பவரை சீல் பண்ணும். ஆனா தூதரே நான் அவனோட வாழாத்மா, என்னால அவனை காயப்படுத்த முடியாது. உடனே அவளுக்கு ஒரு பவர் கொடுக்க இப்ப தலைவி அதை தலைவர் மேல யூஸ் பண்ண என்ன மன்னிச்சிடு, எனக்கு வேற வழி தெரியல. இப்ப அடுத்த செகண்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆக ஆனா இந்த தடவை அவனோட பவர் வேலை செய்யல. அவன் தன்னோட ஆப்பனன்ட் கிட்ட பயங்கரமா அடி வாங்குறான். ஆனா தலைவன் வசைப்படும் மந்திரத்தால எதிரோட மேஜிக்கை வசைப்படுத்தி அவனை தாக்க அதுக்கப்புறம் மேட்ச்ல வின் பண்ணிடுறான். அடுத்து ஃபூ மாஸ்டரோட மேட்ச் வர அவர் ஒரே நொடியில வின் பண்ணிடுறாரு. சங்கா அவர் நேத்து பார்த்ததை விட பலசாலியா இருக்காரு, அதோட அவர்கிட்ட எங்க கிளான் மக்களோட பவர் இருக்கிற மாதிரி இருக்கு, அப்படின்னா இவரு கிளான் கிட்ட தான் உன் மக்கள் மாட்டிக்கிட்டு இருக்காங்க, நம்ம அவங்களை எப்படியாவது காப்பாத்தணும். கட் பண்ண தூதுவ நம்ம மோகினியை டார்ச்சர் பண்ண, ஏன்னா மோகினி அவன் சொன்னதை செய்யல, அவன் அந்த மருந்தை யூஸ் பண்ணிருக்கா, ஆனா அவளுக்கு மனசு கேட்கல, அதனால அதை உடனே எடுத்துடுறா. அதனாலதான் தலைவன் அந்த மேட்ச்ல ஈஸியா வின் பண்ணிடுறான். இப்ப அவன் மோகினியை கொல்ல பாக்க இப்ப அவன் மோகினியோட பவர் எடுத்துக்கிட்டு அவளை கொல்ல போக சாகர நாடுதெல்லாம் மனசுல இருக்கிற காதல் வெளிப்படும். சோ மோகினி ஹீரோவை லவ் பண்றா போல. அப்ப அவ சாகறதுக்கு தயாராக கரெக்டான நேரத்துல தலைவன் வந்து அவளை காப்பாத்திடுறான். உடனே அவன் ஈவில் பவர் யூஸ் பண்ணி தலைவனை தாக்க அந்த பவர் தலைவனோட பவரை கிட்டத்தட்ட எடுத்துடுது. தலைவன் சாகர லெவலுக்கு போக உடனே மோகினி ஹீரோவை போக சொல்றா. என்னை பத்தி கவலைப்படாத, நீ இங்க இருந்து கிளம்பு, அது எப்படி உன்னை விட்டு போக முடியும்? என் உயிரே போனாலும் சரி நீ இல்லாம போக மாட்டேன். ஹீரோனா இப்படிதான் இருக்கணும், ஆனா சாகிறதுக்கு முன்னாடி நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு சாவு,
உடனே அவன் மாஸ்க் கைட்ட அது வேற யாரும் இல்ல நம்ம வில்லன் தான். நீயா? அப்ப நீ சாகலையா? உடனே ரெண்டு பேரும் அவங்களோட பவர்ஸை விட, ஆனா இந்த தடவை தலைவன் அவனோட ஃபுல் பவர் எடுக்க அதோட அவனோட வாழை வர வச்சு அவனை டிஃபீட் பண்ணிடுறான். ஆனா தலைவன் ரொம்ப வீக் ஆயிடுறான். உடனே மச்சக்கண்ணி அவளோட பவரால தலைவனை ஹீல் பண்ண பாக்க, ஆனா அவளால ஹீல் பண்ண முடியல. உன் பவர் வேலை செய்யலையா? சரி நான் பண்றேன். அந்த பவரா? வேணாம், அப்படி பண்ணா உங்க உயிருக்கே ஆபத்து. என்ன காப்பாத்த போய்தான் இவன் இப்படி ஆனா. உடனே அவ தலைவனை கிஸ் பண்ற மாதிரி அவ தன்னோட உயிர் சக்தியில பாதி பவரை தலைவனுக்கு தர, கட் பண்ண 3 பேருமே வீட்டுக்கு வர அங்க அமைதி படம் இருக்கா. ஹேய் நீ என்ன இங்க? அப்பாதான் அனுப்பி வச்சாரு. அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் நைட்டா? டேய் பைத்தியம், அதுக்காக இல்லடா, உன்னை ட்ரெயின் பண்ண அனுப்புனாரு. தலைவன் அவன் கூட பேசுறத பார்த்ததும் நம்ம மோகினிக்கு லைட்டா பொறாம வருது. இப்ப அவங்க 2 பேரோட வாழ்க்கையில தலையிடக்கூடாதுன்னு அவ கடைசி ஹீரோவை பார்த்துட்டு அங்க இருந்து போக, கட் பண்ண ஃபைனல் மேட்ச் நடக்க, அந்த மேட்ச்ல வின் பண்ணா தலைவன் குட் கிளானோட லீடர் ஆயிருவான். நம்ம ஃபுல் லீடருக்கும் தலைவனுக்கும் மேட்ச் நடக்க அவர் வெறித்தனமா சண்டை போட கடைசியில தலைவன் அவரை வின் பண்ணிடுறான். அந்த குட் கிளானுக்கு தலைவனாக அப்ப தலைவனோட மாமா, அதாங்க அமைதிப்படியோட அப்பா, அற்புத விளக்கு தர உடனே அதை யூஸ் பண்ணி தலைவன் அவன் அம்மா உயிரோட கொண்டு வரான். அவங்கள பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆனா அது கொஞ்ச நேரம் கூட நீடிக்கல. அப்ப டீமன் கிங் வந்து தலைவனோட அம்மாவை கொண்டுற அதோட தலைவனை சரண்டராக சொல்றான். பயங்கரமா ஃபைட் நடக்க, ஆனா தலைவனால டீமன் கிங் எதுவும் பண்ண முடியல. அவன் தலைவனை கொல்ல போக, ஆனா தேவதை வந்து அவனை காப்பாத்த, தேவதை நீ பூலோகத்தோட விதியை மீறிட்ட, இதால உனக்கு தான் ஆபத்து, மறந்துடாது. அதனால என்ன? உடனே அவனை கூப்பிட்டு போறா. ஆனா மனித உலகத்துல தலையிட்டதால தேவதை இறந்து போயிடுறா. தலைவனால அவங்களோட மரணத்தை ஏத்துக்க முடியல. அவங்க போனதை நினைச்சு தினமும் குடிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் டீமன் கிங் எல்லாரையும் தான் பக்கம் கொண்டு போய் ஓடி போன இரவை கண்டுபிடிச்சு கூட்டு வர சொல்ல, இந்த பக்கம் தலைவனை பார்க்க மறுபடியும் மோகினி வரா. ஓ நீயா? சொல்லாம கொள்ளாம ஓடி போன, மறுபடியும் எதுக்கு வந்த? அவங்க இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு தான். ஆனா அதுக்காக உன்னையே வருத்திப்பியா? அவங்க சாவுக்கு காரணமானவனை நீ பழிவாங்க வேணவா? ஆனா தலைவன் அவளை கண்டுக்கவே மாட்டான், குடிச்சுக்கிட்டே இருக்கான். உடனே அவ அங்கிருந்து போக, அவ மச்சக்கண்ணி கத்துற சத்தம் கேட்க, உடனே என்னன்னு பார்க்க போய் பார்த்தா அந்த வில்ல அவளை பிடிச்சு வச்சு தலைவனை சரண்டராக சொல்லி மிரட்டுறான். இல்லனா அவளை கொண்டுருவன்னு சொல்ல, உடனே ஹீரோ சரண்டராக, உடனே அவன் ஹீரோ போட்டு சாகர அளவுக்கு அடிக்க, அப்ப நம்ம அமைதிப்பட வந்து அவளை காப்பாத்த, என்னையே தாக்குறியா? உன் கண்ணு முன்னாடியே உன் அப்பனை கொல்றேன் பாரு. உடனே அவரை கொன்னுடுறான். அதே நேரத்துல அந்த எக்ஸ் வேற வந்து நம்ம டீமை தாக்க, சோ 3 பேருமே அவங்க கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஹீரோட பவர் வேற பலவீனமா இருக்கு. ஹீரோட பவர் திரும்ப கிடைக்கணும்னு நம்ம மச்சக்கண்ணி அவளோட உயிர் சக்தியை ஃபுல்லா கொடுத்து இறந்து போயிடுறா. உடனே தலைவர் அவனோட ஃபுல் பவரால அவங்களை டிஃபீட் பண்ண, கட் பண்ண அந்த வில்லன் கிட்ட போய் சண்டை போட, இப்ப ஹீரோ வந்து ஓவர் பவர்ல இருக்கான். அதோட தேவதையோட சக்தியும் இப்ப ஹீரோ கிட்ட இருக்கு. உடனே எல்லா பவரையும் யூஸ் பண்ணி அவனை டிஃபீட் பண்ண, அப்ப சொர்க்கத்தின் கடவுள் வந்து, மானிடா யாராலையும் செய்ய முடியாததை நீ செஞ்சிருக்கு. நானும் உன் தேவதையும் பெட்டு வச்சுக்கிட்டோம். என்னைக்கு மனிதன் விதியை மாத்துறானோ அன்னைக்கு இந்த பூலோகத்தோட தலையெழுத்தை அந்த மனிதன் கையில ஒப்படைப்போம். நீ இன்னைக்கு அந்த விதியை மாத்திட்ட. இனிமே நீ தான் இந்த உலகத்தோட தலைவனா இருப்ப. எனக்கு இந்த பதவி வேணாம். செத்து போன என் அம்மா, தேவதை, அப்புறம் மச்சக்கண்ணி அவங்கள உயிரோடு கொண்டு வர முடியுமா? நம்மளால நடந்ததை மாத்த முடியாது. ஆனா உன் விதியை வேற ஒரு மாதிரி எழுதலாம். அதுக்காக நீ உன்னோட உயிரை தியாகம் பண்ணணும். எந்த பிரச்சனையும் இல்ல, அவசரப்படாத. நீ சாகுறது மட்டும் இல்ல, உன் ஆத்மாவும் அழிஞ்சு போயிடும். நீ யாருங்கிறது யாருக்குமே ஞாபகம் இருக்காது. பரவாயில்ல, அவங்க உயிரோட வந்தா அதுவே போதும். ஆனா 2 பேரும் தலைவனை தடுக்க பார்க்க, ஆனா தலைவன் தன்னோட உயிரை கொடுத்து வேற ஒரு உலகத்தை உருவாக்கிடுறான். கட் பண்ண இப்ப அவன் வீட்டுல இருக்க, ஆனா அவனோட அம்மாவுக்கு அவனை தெரியல. அதோட அவங்களுக்கு இப்ப பையன் இல்ல, பொண்ணுதான் இருக்கா. இப்ப தலைவன் அவனோட அம்மா உயிரோட இருக்கிறத பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்ப தலைவனை அந்த 3 பேரும் பார்க்க வர, உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா? இருக்கே. என்ன ஆயிருக்குன்னா, இவங்களும் தலைவன் மாதிரி புண்ணியம் பண்ணிருக்காங்க. அதனால கடவுள் இவங்களுக்கும் வரம் கொடுத்திருக்காரு. அந்த வரத்தால தான் தலைவன் மறுபடியும் உயிரோட வந்திருக்கான். அதோட இவங்களுக்கு மட்டும்தான் தலைவன ஞாபகம் இருக்கு. சோ 4 பேருமே அடுத்த பயணத்துக்கு ரெடியாக இந்த சீரிஸ் முடியுது. இது ஒரு மினி டிராமா தான். சரி, நாளைக்கு ஒரு சூப்பரான டிராமால நான் உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.